அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? நாள்தோறும் ஜெபிக்கிறீங்களா? செய்தி பார்க்குறீங்களா? முடியாத நேரத்தில் உங்களுக்கு செய்தி தரும்படி ஆண்டவர் எங்களை தூண்டுகிறார் இல்லையா? மக்களே, செய்தி பார்க்கும்போது அதில் உள்ள நிறைவை நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஏனென்றால் ஆண்டவருடைய விருப்பமே அதுதானே. இன்று அவர் நமக்கு என்ன செய்து தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 18, இறை வார்த்தை 21 23 முடிய. தீயோரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைகொண்டு நீதியும் நேர்மையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டார். அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழியில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் தீமை செய்வோர் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிறருக்கு கெடுதலை செய்வதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். எங்களுக்கு என்ன நேரிடும்? ஒன்றுமே நேராது, நாங்கள் அவர்களை சோதித்து பார்ப்போம், அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்ப்போம் என்று தெனாவட்டில் தீயோர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா கணக்கும் இறைவிடம் ஒன்று, மனிதரிடம் அல்ல. பிறரை நீங்கள் துன்புறுத்தும் போது உங்களை இறைவன் துன்புறுத்துவாரே, அப்பொழுது யார் உங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள் இல்லையா? தீயோர்களுக்கு, அதாவது தீய எண்ணங்களும் பிறருக்கு இடையூறு கொடுத்து கொண்டே இருப்பவர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று அழைப்பு விடுகிறார். அப்படி மனம் மாறும்போது கண்டிப்பாக நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. ஏனென்றால் அவர் சொல்கிறார்ல, பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழியினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதோ என் விருப்பம். அப்போ பொல்லாராகவே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ இறைவனுடைய கோபம் வருமா வராதா? மனம் மாறும்போது எல்லாமே நன்மையாக நடக்கும். மனம் மாற்றத்தை அவர் கேட்கிறார். மனம் மாறுகின்றவர்களாக இருக்கும்போது பிறருக்கு கெடுதல் செய்யாமல், பிறர் வழியில் தலையிடாமல், குறுக்கிடாமல், நம் வழி உண்டு என்று என்ன செய்தாலும் இறைவனிடம் கணக்கு உண்டு இல்லையா? யார் என்ன செய்தாலுமே, நான் செய்தாலும் நீங்கள் செய்தாலும் இறைவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் நீ எந்த அளவுக்கு நீ போவாய் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் செய்த தவறு என்று நாம் உணரும்போது அதை நாம் மன்னித்து மறந்து அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் நாம் உணர்கிறோமே, ஆம் நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று உணர்கிற போது என்ன தீமைகள் நான் செய்துவிட்டேன், பிறருக்கு எத்தீங்கு இழைத்து விட்டேன் என்று நாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை மன்னித்து நம்மளை நிறைவாக வழி நடத்துகிறார். அப்போ அந்த நிறைவு யாரிடமிருந்து வருது? இறைவனிடமிருந்து. நாம் மனம் மாற வேண்டும் மட்டும்தான் விரும்புகிறார். மனம் மாறுகிறோமா? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய மக்கள் ஒரு பக்கம் இருக்க, உம்முடைய மக்களுக்கு எதிராக செயல்படுவோர் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களை நாம் துன்புறுத்துவோம், இவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் பார்ப்போம் என்று எண்ணுகிறார்கள். ஆண்டவரே, ஆனால் நீர் உயிருள்ள தேவன். நீர் எப்பொழுதும் உம்முடைய மக்களுக்கு சார்பாக இருப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். ஆமாண்டவரே, தீமை செய்வர்கள் மனம் மாற வேண்டும் நீர் விரும்புகிறீர். இந்த அளவுக்கு தீமை செய்வர்கள் ஒரு நொடியில் மனம் மாறும்போது அவர்கள் குற்றங்கள் அனைத்தை நான் மன்னித்து அவர்களை வெண்பலி போல் மாற்றுவேன் என்று சொன்னவரும் நீர்தான் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் மனமாறாமல் மீண்டும் மீண்டும் உம்முடைய மக்களுக்கு, இறை மக்களுக்கு அவர்கள் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கொடுத்தார்கள் என்றால் நீர் கண்டிப்பாக மக்களுக்கு எதிர்வாக வழக்காடுவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே, அந்த நம்பிக்கையின் பேரில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.